ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை யாரும் கண்டுக்கலன்னு பாக்குறீங்களா? உங்களை கீழ்த்தரமாய் நடத்துறாங்கன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? உங்களை நோக்கி பார்க்கறதுக்கு, உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய திருவுள வார்த்தைய உங்களுக்கு கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, அவர் உங்களை நோக்கமா இருக்கிறார். உங்க மேலேயே தன்னுடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் அவர் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்கிறது, அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அடுத்து அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்றாரு, நான் புலம்பிட்டே இருக்கேன், அவர் கேட்கிறாரா இல்லையான்னு தெரியல. நான் எவ்வளோ காரியத்தை நினைச்சு நான் யோசிச்சு அழுது கொண்டிருக்கேன், ஆனா எனக்கு இதுக்கு விமோச்சனம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்கிறார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய நேரத்தின் போது உங்களுடைய கண்களுக்கு ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதற்கு தக்கதான பதிலை கர்த்தர் கொடுப்பார். நீங்க என்னென்ன காரியத்துக்காக கூப்பிட்டீங்களோ அந்த காரியங்களுக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். அவர் உங்களை விடவே மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகுகிற தேவனே இல்லை. இன்னைக்கு யாரும் இல்லை, என் ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல, ஏதோ ஒரு காலி பாத்திரத்துல எங்கேயோ தூக்கி போட்டது மாதிரி இருக்கு, ஆழ்துளை கிணறுல ஏதோ ஒண்ணு விழுந்த மாதிரி இருக்கு, எனக்கு பதில் கிடைக்குமா நினைச்சு சோர்ந்து போயிருந்தீங்கல்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், உங்களுடைய ஜபத்துக்கு அவர் பதிலை கொடுக்கவார். பதிலை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அது மட்டுமல்ல, அவர் உங்கள் மேலே நோக்கமா இருக்கிறார். ஐயோ, என்னை இப்படி சித்திரவதை பண்றாங்களே, என்னை நோக்கி பார்க்கறது கூட யாரும் இல்லை, என்னை விசாரிக்கிறது கூட யாரும் இல்லை, யாராவது எனக்காக நியாயம் பேச மாட்டாங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமா இருக்கிறது. நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் உண்டு, பயப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த நாளில ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே, நாங்களும் தான் ஆண்டவரே புலம்பிட்டு உட்காந்துருக்கோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. நீர் எங்கள் மேல ஆண்டவரே எங்களுடைய ஜபத்துக்கு நீங்க பதில கொடுக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்துகிறதே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே என்று நீங்க சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றிலும் நடக்கிற அத்தனை காரியங்களும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே. ஏற்ற நேரத்துல ஆண்டவரே என் கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நேரம் நீட்டப்பட போகிறதே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. சீக்கிரத்துல ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தின் செய்தியாய் ஆண்டவரே உம்முடைய நன்றியை ஆண்டவரே நாங்கள் எடுத்து சொல்லிக்கிறவர்களா நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன். நான் ஆண்டவரே இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.